சங்கட்டம் என்னங்க சொல்றீங்க? எனக்கு மறுபிறவி கிடையாதா? டே 6 ஆஃப் சித்திரை திருவிழாக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோட சேனல்ல இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க. பல தடைகளை தாண்டி திருவிழாவுக்கு வந்திருக்கேன். 6வது நாள் திருவிழாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சின்ன வயசு மீனாட்சி, பெரிய வயசு மீனாட்சி சாமி அலங்காரம் பண்ணவங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தாங்க. இந்த ஐயாவை தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சிக்கிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், என்னை பார்த்தா பூச்சாண்டி மாதிரியா இருக்கு. சின்ன குழந்தைங்கன்னா என்னை பார்த்தா பயப்படுறாங்க. சித்திரை திருவிழாவோட 6வது நாள் சைவ சமயத்தோட பிரம்மாண்டமான நாள்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தான் சாமி ரிஷப வாகனத்துல வீதி உலா வராங்க. சைவம் வைணவம்னு ரெண்டு வேற பாதையா இருந்தாலும் அதை ஒண்ணு சேர்க்கறது நம்ம சித்திரை திருவிழா தான். எல்லா பெருமையுமே நம்ம மதுரைக்கு தான் சேரும். தங்க ரிஷப வாகனத்துல சொக்கநாதரும், அப்படியே பின்னாடியே வெள்ளி ரிஷப வாகனத்துல நம்ம மீனாட்சி அம்மனும் பார்க்கறதுக்கே ரெண்டு கண்ணு பத்தாது, கண்கொள்ளாத காட்சினே சொல்லலாம். சாமியை பார்த்து முடிச்சதும் அடிச்சு பிடிச்சு எப்படியோ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஸ்டார்டிங் ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, ரிஷப வாகனத்துல சாமியை பார்த்தா மறுபிறவி இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.